என்ன கேள்வி ஆனா ஆனே மூத்தரோட்ட 3 மணிக்கு வந்தோம் 4 மணிக்கு இல்ல புக் பண்ணிட்டாங்க 4 மணிக்கு வேற ஆள் புக் பண்ணிட்டாங்க போட்டை எடுக்கிறது 1 மணி நேரம் ஆகும் அங்க என்ன செஞ்சமா நானே ஒண்ணு குட்டேன் ஜனங்க அது மேலே ஓடி விட்டு ஒண்ணு போடுறது
அட ஏன் சக்காத்தில கம்மிட்டா இருக்கல கம்மிட்டா இருங்களா ஆனா இத்தனை உட்காந்து கூத்து பார்த்துட்டு அங்கே போய் ஒன்று போடுறது இங்க ஒரே சனம் கூட இல்லையே கூச்சாக்குறதோ என்னதே கூச்சு கூச்சா இருக்குங்க கூச்சு கூச்சா இருக்குதெல்லாம் கூச்சு கூச்சா இருக்கிறதுல சர்க்கார் முட்டுக்கல் கருப்பாக்குறதா காக்கட்டாம் பூவு சிவப்பாக்குறது செவிஞ்சி பூவு வெளியாடுங்கிறது வெளியாடுக்கிறதுல வேடாம் பூட புண்டமாயா இந்த ஆண்டவனுக்காக நாடகம் விட்டா எல்லாம் உட்காந்து கூச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து முட்டுக்கல் பரவாயில்லையா அப்பா மகளே அப்பா மகளே அப்பா மகளே அப்பா மகளே அப்பா மட்டும் காரியத்து பாருங்க இன்னத்தை தூக்கிட்டு வளர்த்துல பார்த்து விடுமா அப்பா அப்பா என்ன பெத்த அப்பா ஆமா அப்பா ஏப்பா என்ன கண்ணை பூரா சொல்லு அப்பா அப்பா என்ன பெத்த அப்பா சொல்லுமா என்ன ஒரே ஒரு பிள்ளைன்னு ஆமா தவமா தவம் இருந்து தவசியமான பெத்தியே ஆமா என்ன பெத்ததுதான் பெத்த என்ன மட்டும் எவ்வளவு அழகா பெத்த ஆமா அப்பா சொல்லு இந்த பாரதபுர சக்காலத்துல கூடி கூடி கொசலம் பேசுறேன் எங்க இருந்து வந்திருக்கிறாளோ சக்காலத்தி நம்ம புருஷமாரெல்லாம் கூட்டிட்டு போயிருவாங்க நம்ம பசங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருவாங்க கூடி கூடி குசலம் பேசுறேன் அப்படியா என்ன பெக்கத்துக்கு நீங்க அம்மாடி எங்க போனீங்க நானும் அம்மாவும் கல்யாணம் பண்ணி 5-6 வருஷமா குழந்தைங்களால கோயில் கோயிலா போனோமா எங்க போன கோயில் கோயிலா போனோம் ஏன் வீட்டுல இடமல்ல ஏறாத மாதிரி இல்ல நீ தவத்தல பிறந்த ஏன் வீட்டுல இடமல்ல வரத்தல உனக்குதான் இல்லையா உனக்கு என்ன தின்ன சொல்லு அப்பா சொல்லு அப்புறம் வேற எங்க போன அம்மா அம்மாவை கூட்டிட்டு போய் டாக்டர் விட்டேன் யாருகிட்ட டாக்டர் விட்டேன் டாக்டர் கிட்டியா ஆமா எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் டாக்டர் விட்டுட்டு நீ யாரு புண்டினாக்கு போன செக்கப் விட்டேன் அப்பா சொல்லு என்ன ஒரே ஒரு பிள்ளைன்னு ஆமா உள்ளூர்ல கட்டி கொடுத்தா கண்ணுக்கு பூப்பு சிந்துவன் என்ன யாரு கட்டி கொடுத்த கண்ணு வேட்டூருக்கு இருந்தானே கொளத்தூர்ல கொடுத்தா யாருக்கு யாருக்கு உங்க அத்தை மகனுக்கு யாரு அவன் எங்க எனக்கு அக்கா அக்கா பையன் அக்கா பையன் கொடுத்தமா அக்கா பையன் உனக்கு அத்தா மகன் ஆமா அவன் சாராயம் குடிக்க மாட்டான்னு சொன்னீங்க அவன் கல்லு குடிக்க மாட்டான்னு சொன்னீங்க அவன் சாராயம் குடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் செவுத்தோர சாட்சி வச்சுக்கிட்டு உதைக்கிறான் அப்ப அவன் கல்ல குடிக்கிறான் கமிட்டி போட்டு புலத்துறான் அடிக்கிறான் போதை போட்டுக்கிறான் எப்படி ஃபுல்லா குடிச்சு போடுறான் எப்படி ஆடுறான் அருவாய் அம்மாளோய் உன்னை கட்டி கொடுத்தா உங்க அப்பா என்ன பெரிய புளித்தியாடி என்ன சொன்னா ஒப்பனை வர சொல்லி ஓம்பு கொடுக்கறாங்க ஒப்பனை வர சொல்லி ஓம்பு கொடுக்கறாங்க அவன் பொண்டாடி போடுவாங்க என்ன சொன்னான் அவன் பொண்டாடி போறியா ஒடியா பாக்க என்ன சொன்ன என்ன சொன்னாங்க அவன் பொண்டாடி போடுதான் சொன்னேன் அவன் பொண்டாடி நான் தான் இல்லம்மா அம்மா கிட்ட பேசுற மாதிரி கோவத்துல பேசிட்டு அதெல்லாம் சீக்கிரம் எடுத்துக்காது என்று அப்பா 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 ஓக்குப்பா தூக்குமா எந்திரமா அதுதான் நானும் ஏத்துரு ஏத்துரு 70 கிலோங்கிறேன் 72 கிலோ ஓடியாது எனக்கு வேற வாவத்தை பசிக்குது வாவத்தை பசி நான் சொல்லிதான் வாங்கிட்டு வந்துருப்பல நானே எடுத்துட்டேன் எங்க இங்கதான் வச்சிருக்கேன் எங்க பையன் காணுமே கையில இல்ல அங்காடி எங்க இருக்குது இங்கதான் என்ன பண்ற நான் ஒண்ணு மணி சாப்பிடு இதான் வகுப்பு பையன் சொல்லி சாப்பிடுமா வாழைப்பழத்துக்கே சிரிக்க ஆடம்மா கட்ட குஞ்சி எங்க போன மரவலைங்கிறாங்க அதெல்லாம் விட்டு இந்த புதரை வளர்க்குறிய அப்பா வாழைப்பழத்துக்கே நீங்களே சிரிக்கிறாங்க நான்லாம் அப்பா சொல்லு என் பொறுத்த முடிச்சுட்டு வந்து என்ன பாட்டு பாருங்கிறான் என்ன பாட்டு எப்படி தான்
ஏமா கண்ணு ஓய். அவன் அந்த சீலை மூஞ்ச தொடக்கிறல இது எப்பமா துவைச்சா இப்பதான் துவைச்சேன். எப்ப பக்கமா 3 நாளைக்கு முன்னையா இன்னும் பக்கமா நான் முந்தானாடா இல்ல இன்னும் பக்கமா நேத்து இல்ல இன்னும் பக்கமா இன்னைக்கு காலையில துவைச்சிருப்பா இல்ல போன வருஷம் தீபாவளி சொல்லு அவன் தாராயம் குடிச்சுட்டு முள்ளு பதார்ல பூந்துக்கிட்டு சீட்டு ஆடுறான். எப்படி சீட்டு எப்படியா எப்படி வாங்கடா பசங்களா இப்படி பசங்களை சேர்த்துக்கிறான். கேட்டுக்கிறான் வாங்கடா 10 ஓகுது 10 ஓகுது 10 ஓகுது 10 ஓகுது. வீட்டாட்டல அக்கால ஓடி ஆமா சீட்டாட்டத்துல எதாவது தோத்தா என்ன தோத்தம் நீ எனக்கு என்னன்னா சீதனம் கொடுத்த அண்ணே பவுனு மட்டும் 20 பவுனு 20 பவுன் மாடு நாடு மாடு ஒரு பட்டி வண்டி வண்டியா ஓட்டி விட்டு சீதனம் என்னது சாமான கட்டி வண்டி வண்டியா ஓட்டி விட்டேன் வண்டி வண்டியா ஓட்டி விட்டு ஆமா என்ன எருவா இல்லம்மா சாமான வச்சு கொளுத்துமுன சொல்லிக்கிறேன். அப்பா சொல்லு அவன் மது மட்டும் பாப்பான். அப்பா சொல்லு 1000 தான் இருந்தாலும் கல்லானாலும் கழுவை உள்ளானாலும் கொடுத்தேன். புருஷன் பசியோட வருவாருன்னு 2 பேருக்கு களி கண்டலான்னு போனேன். 2 பேருக்கு எவ்வளவு அறிமாவு போடலாம்? 2 பேர் இப்படி நிறான். நான் கேட்கறேன் எவ்வளவு அறிமாவு போடலாம் 2 பேருக்கு களி கண்டுறதுன்னு சொல்ல. நான் கம்மியாத்தான் போட்டேன். எவ்வளவு சொல்லி பார்க்கலாம்? என்ன 2 பேருக்கு 2 குடி மாவு தான் போறோம். நான் கம்மியாத்தான் போட்டேன். 1.5 குடி இன்னும் கம்மியா? 1 குடி இன்னும் கம்மியா? அது கம்மியா ஓடி கிண்ட முடியாது. எவ்வளவு தெரியுமா போட்டேன்? 2 பேருக்கு சேர்த்து 28 கிலோ போட்டேன். என்ன மாடு கூலி காசுவா 28 கிலோவை தூக்கி போட்டு காலை இப்படி போட்டு நல்லா இப்படி அவன் எதை பார்த்தான்னு தெரியல அல்லாக்கா தூக்கிட்டு போய் மல்லாக்கா 3 வீட்டுல போட்டு என்ன குத்துன்னு குத்திவிட்டாம்பா. மக்கால ஓடி குத்துன்னு குத்துறானா என்ன கலகடிக்காம்பா கலகட்ட குடுத்திருந்தா கழட்டி எரிஞ்சிருப்பேன். மாமிட்டில குத்திருந்தா நம்ம அடக்கி எரிஞ்சிருப்பேன். கடப்பாரில குத்திருந்தா உருவி எரிஞ்சிருப்பேன். உலக்கில இருந்தா புடிங்கி எரிஞ்சிருப்பேன். எல்லாத்துல குத்தி சொல்லிட்டான் மக்கால ஓடி சோடு வச்சிருந்தான் எரம கட்டுற ஓட குச்சி இனிமே அவனோட பழக்க மாட்டேன். நானு பரமேஸ்வரிக்கு போறேன். பரமேஸ்வரி நீங்க அதிகமா பாக்குறேங்கிற. ஆமா டேய் மத்தவங்கார எங்கடா போயிட்டான்? ஏய் இவ்வளவு நேரம் தான் இருப்பாங்க. கண்ணே இந்த நாட்டுல ஒரு மகாராணி இருக்குது. அது வசதியான அம்மா. அந்த அம்மா கையால சொல்ற வேலையை காலால சொல்ற வேலையை கையால செஞ்சு இந்த மண்டைக்கு எண்ணெய் இந்த வகுத்துக்கு தண்ணி இடுப்புக்கு சீலை காலத்தை கழிச்சுட்டு போய் சேர்த்துட்டு போ. ஆமா மகாராணி போ.